ஆன்மீக நகரங்களில் வேறு எந்த நகரத்துக்கும் இல்லாத சிறப்பு மதுரைக்கு உண்டு. சிவபெருமான் தன்னுடைய 64 திருவிளையாடல்களையும் நிகழ்த்திய தலம் என்ற பெருமை மட்டுமின்றி சிவபெருமானை மதுரை காக்க நேரில் வந்த பெருமையும் உண்டு. சிவபெருமான் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தன்னைத்தானே வழிபட்ட பெருமையும் இத்தலத்திற்கு மட்டுமே உண்டு. உலகின் மிக பழமையான நாகரிகங்கள் இருந்தாலும் அத்தகைய காலத்திலேயே தங்கள் பேசிய மொழிக்கு சங்கம் வளர்த்த பெருமை தமிழர்களையே சாரும். அந்த பெருமைக்குரிய சங்கம் இருந்த இடம் உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றான ஆன்மீகரான மதுரை மாநகரை காப்பாற்றுவதற்காகவே சிவபெருமானே நேரில் வந்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. நம் நாட்டின் மிக பழமையான ஆன்மீக நகரங்கள் பெரும்பாலும் வட பாரதத்தில் இருக்கின்றன. ஆனால் தென் பாரதத்தில் இருக்கும் மிக பழமையான ஆன்மீக நகரங்களில் 2 தான். ஒன்று காஞ்சி மாநகரம், மற்றொன்று மதுரை மாநகரம். அதிலும் இந்த மதுரை மாநகரம் காஞ்சி நகரத்தை விடவும் பழமையானது. அதே நேரத்தில் பல ஆன்மீக அதிசயங்கள் நிறைந்த ஒரு நகரமாகும். புராண காலத்திலேயே மதுரை மாநகரம் மிக தமிழ் மொழியில் பண்பாடு நாகரிகம் மையமாக திகழ்ந்தது. அக்காலத்தில் உலகின் பிற பழமையான நகரங்களும் தொடர்பு கொண்டு செல்வத்திலும் பிற துறைகளும் மதுரை நகரம் மிக பெரும் வளர்ச்சியை அடைந்து 8 திக்கு புகழ் பரவி கிடந்த மதுரை நகரின் வளர்ச்சியை கண்டு பயமும் பொறாமையும் கொண்டனர் அந்த பாண்டிய நாட்டின் அண்டை நாடான மன்னர்கள். எனவே தங்கள் ராஜ்யத்தின் வசித்து வந்த மாந்திரீக அனுபவம் வாய்ந்த சைஜன மத துறவிகளை வைத்து ஒரு தீய யாகத்தை வளர்த்தனர். அப்போது அந்த யாகத்தில் தீய மாந்திரீக கலையின் மூலம் ஒரு ராட்சச யானை, ஒரு ராட்சச பசு, ஒரு ராட்சச நாகம் ஆகிய விலங்குகளை தோன்றச் செய்து 3 விலங்குகளும் மதுரை மாநகரை அழிப்பதற்கு ஏவி விட்டனர். அதை எப்படியோ அறிந்து கொண்ட அப்பகுதி ஆட்சியில் இருந்த பாண்டிய மன்னன் தன் மதுரை மாநகரில் அதன் மக்களையும் அந்த ராட்சசர்களிலிருந்து காக்குமாறு மதுரையின் நாயகனாய சிவபெருமானிடம் வேண்டினான். அப்பாண்டிய மன்னனின் வேண்டுதலுக்கிணங்க மதுரை நகரும் அதை ஆட்சி புரியும் மீனாட்சியின் நாயன்மான சிவபெருமான் தன்னுடைய திருசூலத்தை எடுத்து ராட்சச விலங்குகள் மீது வீச அந்த 3 விலங்குகளும் மதுரை மாநகரத்தின் 3 திசைகளுக்கு மலையலாக மாறியதாக சிவபுராண கதை கூறுகின்றது. தன்னுடைய திருவிளையாடல்களை நிறுத்தியதுடன் மதுரையை காப்பாற்றியதற்காக சிவனையே நேரில் வந்துள்ளார். இன்றும் மதுரை மாநகருக்கு 3 திசையிலும் அந்த ராட்சச விலங்குகளின் பெயரையிலே யானைமலை, பசுமலை, நாகமலை என்று அந்த 3 மலைகளுக்கும் அழைக்கப்படுகின்றன. மலைகளின் அருகாமையில் பல வழிபாட்டு தலங்களும் உள்ளன.